அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து சொல்லுகின்றார். உங்களிடத்தில் ஏதேனும் ஒரு செய்தி கொண்டு வந்தால், உங்களிடத்தில் கொண்டு வரப்படுகிறது, உங்களிடத்தில் ஒரு செய்தி கொண்டு வரப்படுகிறது என்று சொன்னால் அதனுடைய உண்மை தன்மை என்ன, அதனுடைய உண்மை தன்மை என்ன என்று நீங்கள் தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் அதை வலுவூட்டுகின்ற விதமாக, இன்ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பினபஇன், உங்களிடத்தில் தீய நோக்கத்தோடு ஒரு தீயவன் ஒரு செய்தியை கொண்டு வருகிறான் என்று சொன்னால் இன்னும் நீங்கள் அதிலே கவனம் அதிகமாக செலுத்தி அந்த செய்தியை, அதனுடைய உண்மை தன்மையை நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள், சரிபார்த்து கொள்ளுங்கள், தீர விசாரியுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னால் அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இப்படி சொல்லிட்டு அன்துஸ்பிஹு கௌமம் பி ஜஹாலத்தின், ஏன் அப்படின்னு சொன்னால் அதை நம்பி அறியாத்தனமாக அது உண்மைத்தன்மை என்ன, உண்மையா பொய்யா அப்படிங்கிறது அதனுடைய உண்மைத்தன்மை தெரியாமல், தன்னுடைய அறிவால் அதை யோசிக்காமல் அறியாமையின் காரணத்தினால் ஒரு கூட்டத்தினரை நீங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் அதை கொண்டு நீங்கள் தாக்குவதற்கு கூட நீங்கள் புறப்பட்டு விடுவீர்கள். ஏன்னா உங்களுக்கு அது உண்மையான தெரியலை. பார்த்த உடனே கொதித்தெழுந்து விடுவீர்கள். பார்த்த உடனே கொதித்தெழுந்து என்ன செய்வீங்கன்னு சொன்னால் உடனே எப்படியோ ஆத்துறேன் தீத்துறேன் உடனே களத்தில் இறங்கிடுவீங்க. அப்படி நடக்காதீங்க, தெளிவுபடுத்துங்க, முதல்ல விசாரியுங்க. ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், அப்படி நீங்கள் செயல்பட்டால், அப்படி நீங்கள் விசாரிக்காமல் தெளிவுபடுத்தி கொள்ளாமல் ஒரு காரியத்தை நீங்கள் செய்தால் நீங்கள் பின்னாடி வருத்தப்படுவீர்கள். அதையும் அல்லாஹ் சொல்கிறான். அடே கொஞ்சம் கேட்டுருந்துருக்கலாமே, விசாரிச்சிருந்துருக்கலாமே, கொஞ்சம் இது இப்படி யோசிச்சிருக்கலாமே, என்ன செய்வீங்க பின்னாடி நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் அதை பற்றி நீங்கள் வருத்தத்தோடு நீங்கள் அதை பற்றி யோசித்து கொண்டிருப்பீர்கள், வருத்தத்தில் நீங்கள் இருப்பீர்கள். எனவே நீங்கள் எந்த செய்தியை நீங்கள் கேட்டாலும், அதுவும் குறிப்பாக தீயவர்கள் என்று தெரிந்து அவர்களிடத்திலிருந்து ஒரு செய்தி ஒன்று வருகிறது என்று சொன்னால் ஃபதபையனு, அதை நீங்கள் தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள்.